ஹீரோவா இருந்த சிவகார்த்திகேயனை காமெடியன் ஆகுது தனுஷ். ஆ. 3 படத்துல அவருடைய காமெடி ஆமா. டைரக்ட் பண்றாரு. அதுக்கு முன்னாடி ஒரு வளர்ந்த ஹீரோ வந்துட்டாரு. முதல்ல ஆக்சுவலி ஃபுல் கிரெடிட் யாருன்னா பாண்டியராஜன் தான் சொல்லணும். Okay. பாண்டியராஜன் தான் எனக்கு நன்றி கெட்டவர், நன்றி இல்லைன்னு சொல்லணும். இது எப்படி தனுஷை கொண்டு வந்து கோர்த்து விட்டாங்கன்னு தெரியல. திரும்ப திரும்ப அந்த வார்த்தை சொல்லிட்டு இருக்காங்க. முன்னாடி பாண்டியராஜனும் எழில் சார் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2 பேரும் தான் 2 பேரும் தான் உருவாக்குனது. பாண்டியராஜ் வந்து ஒரு படம் பண்ணி பிரேனா பண்ணி ஓரளவுக்கு ஓடின பிறகு பணகுத்தி பிறகு தான் ஒரு கமர்ஷியல் ஹீரோவா அவர் ஏத்துக்கிட்ட படம். அதுக்கு பிறகு தான் 3ல வந்து ஒரு 3ல 2 படத்துக்கு ஹீரோவா நடிச்சவர் 3ல காமெடி என்ன பண்றாரு. தனுஷ் சொன்ன ஒரே வார்த்தைக்கு ஒத்துக்கு நடிச்சாரு. இப்ப நீங்க யாரை வந்து நன்றி கிட்டோன்னு சொல்லுவீங்க? இப்ப அது கட்டமைப்பு உருவாக்கிட்டாங்க. தனுஷ் வந்து சிவகார்த்திகேயன் நன்றி கெட்டவர், ஏத்தி விட்ட தனுஷை ஏமாத்திட்டாரு. ஏத்தி விட்டது வந்து உண்மையிலேயே பாத்தீங்கன்னா பாண்டியராஜும் எழில் தான். இவரை வந்து பண்றாங்க. ஆனா அடுத்து இவருக்கு வளர்ந்து வர்றப்ப இவரு கம்பெனில 2 படம் பண்றாரு. காக்கி சட்டை பண்றாரு, எதிர்நீச்சல் பண்றாரு. 2 படமே நல்லா போச்சு. அவர் நல்லா நட்பு பண்றாங்க. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் ஒரு பக்கம் வளர்ந்துட்டு போயிட்டாரு, தனுஷ் ஒரு பக்கம் வளர்ந்துட்டு போயிட்டாரு. தனுஷினுடைய வளர்ச்சி பெரிய வளர்ச்சி. இந்தி படம் வரைக்கும் போயிட்டாரு, ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டாரு. அப்ப எதுல நன்றி கெட்டவர்? இவருக்கு என்ன செய்யணும்? டெய்லி வந்து வீட்டுக்கு வந்து தனுஷ் வீட்டுல வந்து ஒரு மரவாசல் பண்ணுமா? இவங்க பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால உட்காந்துக்கிட்டு தனுஷ் சிவகார்த்திகேயன் நன்றி கெட்டவர். சிவகார்த்திகேயன் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா நன்றி கெட்டவருங்க அவரு. அவர் பாத்தீங்கன்னா ரைட்டிங் வச்சு மொத்தமாவே அவருக்கு இப்படித்தாங்க பண்றாரு அப்படின்னு உட்காந்து டெய்லி உட்காந்து பேச்சு. சிவகார்த்திகேயனுக்கு அவங்க தனிப்பட்ட முறையில ஏதோ வன்மம், தனுஷ்க்கு மேல அவங்க தனிப்பட்ட முறையில பாசமோ இல்ல வரவு செலவு கணக்கோ அது 2வது விஷயம். நமக்கு தெரிய தேவையில்லை. என்னத்தையா வாங்குங்க, என்னத்தையா தின்னுங்க, அது 2வது விஷயம். அதுக்காக வந்து ஒரு வன்மத்தை கொண்டு போய் உடன்பிறகுல கொட்டுறது வந்து ஓரளவுக்கு லாஜிக் வேண்டாமா? நீங்க பணம் வாங்கிட்டு தான் பேசுறீங்க அப்படின்னா பேசிட்டு போங்க. அது நீங்க ஆஸ்தான ஹீரோ அவர் கொடுக்குறாருன்னா அவர் படத்தை ப்ரொமோஷன் பண்ணுங்க, அவர் படத்தை பத்தி செய்தியை சொல்லுங்க, அவர் ஆக ஓன்னு சொல்லுங்க, அவர் 70 கோடி சம்பளம் வாங்குறான்னு சொல்லுங்க, 3 படம் ஃபெயிலியர் ஆனா கூட 65 கோடி தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்காருன்னு சொல்லுங்க. அதெல்லாம் உங்களுடைய வாக்கு, உங்களுடைய நாக்கு, என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. சரி. ஆனா லாஜிக்கே இல்லாம இதுல வந்து சிவகார்த்திகேயன் கோர்த்து விட்டுறது வந்து இது பாத்தீங்கன்னா நம்ம யோசிச்சு பார்த்தாலே தெரியும். எனக்கே முதல்ல ஆரம்பத்துல புரியாம யோசிச்சு பார்த்து இது எதுக்கு சிவகார்த்திகேயன் தனுஷுக்கு என்ன பஞ்சாயத்து அப்படின்னு விசாரிச்சு பாக்குற ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது. ஓகே. தனுஷினுடைய வளர்ச்சி பெரிய வளர்ச்சி அந்த பக்கம் போயிட்டாரு, சிவகார்த்திகேயன் இந்த பக்கம் போயிட்டாரு. ஒரு கட்டத்துல ஒன்னா சேர்ந்தாங்க, சில படங்கள் பண்ணாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான்.